ஐயாவோட இணைப்புல ஏதோ இடையூறு ஏற்பட்டிருக்கு. ஐயா நன்றியுரை நான் சொல்றேங்க ஐயா ருக்மணி. ஐயா நிறைவு பண்ணிக்குவோமா? நான் ஒண்ணு இல்ல எனக்கு அத சரி இந்த இது ஒரு பாட சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். சரி சரி ஒரு 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 2 நிமிஷம் ஒண்ணு இல்ல அது கரண்ட் போனதுனால கொஞ்சம் இதாயிட்டு. அதனால அந்த ஒரு பொருளாலே என்று சொல்வது அது சுவாமி அவன் தான் இதை நீக்க முடியும். அதனால மாறி நின்றென்னை வந்து மயக்கிடும் வஞ்ச புலனினுடைய வழியை அடைத்து என்னை வந்து அந்த துன்பத்திற்குள் போகாமல் தடுக்கிறது யாரு? சுவாமியால தான் முடியும். அதனால ஒரு பொருள் என்பது சுவாமியின் ஒரு பொருள். இன்னும் சில உரையாசிரியர் என்ன எழுதினாங்க, அந்த ஒரு பொருள் என்பது குருநாதராய் வந்து அவன் தருகின்ற உபதேச
மன்னிக்கணும், கொஞ்சம் அந்த பவர் டிஸ்டர்பன்ஸ் இன்னைக்கு எதிர்பாராம. அதனால அந்த ஒரு பொருளாலே, அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பொருளாலே என்று சொல்லி அது இறைவன் என்கின்ற ஒரு பொருள், அவனாலேயே இந்த வழக்கம் நாம கைவிட்டு உலகத்தை இதெல்லாம் விட்டு அவனை பிடிக்க முடியும், அதற்கு அவன் துணையாய் நிற்பான் என்ற ஒரு பொருள். இன்னொரு பொருள் சில உரையாசிரியர்கள் அந்த ஒரு பொருளாலே என்பது அவன் தருகின்ற உபதேசத்தாலே என்று சொன்னார். அதனால மன்னை என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து, அந்த ஒரு வார்த்தை அல்லது உபதேசம், அதனாலதான் அதை உறுதியாக பிடித்து கொண்டு அவனை என்ன சொன்னால் அவனோட உபதேசத்தை நாம கேட்டதுனால, கேட்டலையே மீண்டும் மீண்டும் சிந்தித்து அதனால் கிடைக்கின்ற தெளிவு, அவனால் ஏற்படுகின்ற இன்பம் தான் நிலையான இன்பம் என்கின்ற தெளிவு ஏற்படும் பொழுது இந்த உலகில் இன்பத்தை விட்டு நாம் அவனை சென்று அடைவோம். அதனால ஒரு பொருள் என்பது அவனுடைய உபதேசம் என்று ஒரு பொருள். அதனால பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனை உந்தி பெற ஒரு பொருளாலே என்று உந்தி பெற என்று சொல்லி இன்னைக்கு நூல் அறிமுகமும் நூலாசிரியர் பற்றிய குறிப்பும் நூல் அமைப்பும் நூலுக்கு உரை செய்த பெரியவர்களை பற்றிய ஒரு குறிப்பும் சொல்லி நூலை துவங்கி 2 பாடல்கள் நாம இன்றைக்கு பார்த்திருக்கோம். அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தி பெற, தானாக தந்தது என்று உந்தி பெற என்ற ஒரு பாடலும், பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்புவது என்பனை உந்தி பெற ஒரு பொருளாலே என்று உந்தி பெற என்று 2 பாடல்களை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அடுத்த வாரம் இதனை தொடர்ந்து இந்த பாடல்களை நாம் அப்படியே சிந்திப்போம் என்று சொல்லி, இதற்கெல்லாம் துணையாய் இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நம்முடைய காஞ்சி பிரிவா மற்றும் சுவாமிகள் பீடாதிபதிகளுடைய திருவருளுக்கும் நம்முடைய கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், தெய்வசேவன் ஐயா அவர்கள், கலந்து சிறப்பித்த பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஐயா சொன்னது போல நான் 5-10 நிமிடங்கள் லைன்ல இருக்கிறேன். ஏதேனும் ஐயங்கள், சந்தேகங்கள் அல்லது கருத்துக்கள், ஆலோசனைகள் ஏதாவது இருந்தாலும் பேசி அப்புறம் நன்றி உரை சொல்லி நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப இருந்தது ஐயா. சரிங்கம்மா, மகிழ்ச்சி. அப்புறம் இந்த திருவாசகத்துல உந்தி பெற 9ஆம் நூற்றாண்டு தானே சார் திருவாசகம்? அது திருவாசம் காலம் இன்னும் ஒரு ஆராய்ச்சியிலே தான் இருக்கு. மறைமலடிகள் போன்றவர் 3ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க, 1ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றாங்க, பொன்னம்பலம் பிள்ளை 2ஆம் நூற்றாண்டுங்கிறாரு, சேஷையர் 4ஆம் நூற்றாண்டுங்கிறாரு, ஜி.வி. கோப்பு 7, 8, 9 இருக்கலாம்ங்கிறாரு, சி.கே. ஐயா மூவருக்கு முன்னாடிங்கிறாரு, கவுடி 8 நூற்றாண்டுங்கிறாரு, நெல்சன் 10ஆம் நூற்றாண்டுங்கிறாரு. இப்படி அது ஒரு ஆராய்ச்சியில இருக்குங்கம்மா. அதனால அது முடிவுக்கு வர முடியல. அப்ப இது 13ஆம் இவர் பாடினது. ஆமாமா, இல்லம்மா, உந்திப்பறங்கிறது ஒரு விளையாட்டு, ஒரு அமைப்பு, எப்பனாலும் பாடலாமே. இன்னைக்கு கூட நீங்க ஒரு இலக்கியம் பாடினா பாடலாமே. 21ஆம் நூற்றாண்டு ஒண்ணும் இது இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் இது இல்லை. இப்படி வேணாலும் பாடப்பட்டது. அது ஒரு காலம், இது ஒரு காலத்துல கூட அமைந்திருக்கலாம். ஒன்னும் தவறு. அது ஒரு அமைப்பு அப்படி பாடுறது. அது முன்னரும் பாடியிருக்கலாம், பின்னரும் பாடலாம். ஒரே காலத்துலதான் பாடி இருக்கணும்ங்கிறது இல்லை. நன்றி நன்றி ஐயா. நீங்க அருமையா சொல்லிட்டீங்க. தானாக வந்ததுங்கிறதுக்கு சொல்றாங்க ஓமானம். அருமை ஒரு லைனுக்கு இன்னைக்கு ரொம்ப நேரம் ரொம்ப எடுத்து நல்லா நல்லா அருமையா சொல்லிட்டீங்க. டிசி மாதிரி கொஞ்ச நேரம் கரண்ட் கட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆமா ஆமா, நடுவில் கொஞ்சம் கரண்ட் யூஸ்வலா போகாது, ஏதோ ஒரு இதுல போய் ஜெனரேட்டர் போடுறதுல கொஞ்சம் டிலே, அதனால. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்கம்மா ஐயா. எங்களுக்கெல்லாம் கிடைச்ச அருமையான வாய்ப்பு ஐயா. பெரிய பாக்கியம், ரொம்ப சிறப்பான வகுப்பு. ரொம்ப நன்றி சார். நன்றிங்கம்மா, நன்றிங்க, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளுக்குள்ள நம்ம எடுத்த வகுப்போட இன்னைக்கு என்ன சிறப்பா தெளிவா இருக்கு. நன்றி. ராதாகிருஷ்ணன் ஐயா இதுலதானோ ஏதோ ஒரு இதுல ரொம்ப சவுண்ட் இல்லையே ஐயா இருந்தாங்களே. இல்ல ஐயா இதுல இல்ல, இல்லையே சாரே பண்ணிட்டாங்களே, வேற யாரோ. இப்பதான் யாரோ பெரியவங்க, அத சுமதி யாழ் அம்மா, நீங்க உங்க இதுலதான் நினைக்கிறேன். சுமதி யாழ் அம்மா அவங்க இதுல இருந்தா ஃபேன் போடுறது இல்லைங்க.
இல்லைங்கம்மா ஃபேன் ஐயா ஏதோ ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு சார். ஆனா அதான் எங்க இருந்தோ சவுண்ட் வருது. பேசுறவங்க தவிர மிச்ச எல்லாரும் மியூட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இல்ல. அவ்வளவுதான் வந்து இப்ப அமைதியா இருக்கு. ஐயோ ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா பாடல் 2ல பழக்கம் தவிர பழகுவது அன்றி அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா. அதுல வந்து பழக்கம் அப்படிங்கறது வந்து இந்த உலகியல் இன்பங்களை அதை குறிக்குங்களா ஐயா? அதுலயே தோய்ந்த பழக்கம். ஆமா, அதுலயே தோய்ந்த அதை தவிர்த்து இறைவனுடைய திருவடியை சென்று அடையணும் அப்படிங்கறது அந்த ஆமா. அடையாமல் உழப்பிக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு கேள்வி. உழப்புவது என்பது ஏன் இன்னும் இப்படி உழப்பிட்டு இருக்கீங்க ஐயா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சுவாமிகிட்ட போனாதான் இன்பம்னு தெரிஞ்சோம் இன்னும் இந்த உலகியல் இன்பத்திலேயே சுத்திக்கிட்டே இருக்கீங்களே ஏன்? அதுதான் உன் கேள்வியா. உழப்புவது என்பன் ஏன் இப்படி பண்றீங்க கேட்டுட்டு அது ஒரு பொருளால முடியும் அப்படின்னா சுவாமியால முடியும் கெட்டியா பிடிச்சு அப்படிங்கிறது பதில். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. ஐயா அடியன் காஞ்சிபுரத்துல இருந்துங்க ஐயா. என்ன நினைவு இருக்குதான்னு தெரியலங்க ஐயா. மீனாட்சிங்க ஐயா. அப்படிங்களாமா? சில ஆளை பார்த்து தெரியலமா எனக்கு சரியா. சரிங்க ஐயா. சரி சரி, மகிழ்ச்சி. தெரியல, பார்த்திருப்பேன், முகத்தை பார்த்து அவர்களுக்கு. அதாங்க ஐயா திருமுறை அருட்பணி மாளிகைக்கு. சரிங்கம்மா, சரி, மகிழ்ச்சி. ஐயா வணக்கம் ஐயா. நான் சுமதி ஒசூர்ல இருந்து பேசுறேன். இந்த முதல் பாடத்தை சொன்னீங்கல்ல ஐயா, நம்பி என்ன தன்மையன் என அறிய எளிவந்த பெருமான் அந்த இது சொன்னீங்க இல்லையா எடுத்துக்காட்டு. அதுக்கு தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை அது கூட சொல்லலாம்ல? சொல்லலாம். ஆனா அவனுடைய உங்க இதுதான் நினைக்கிறேன். அந்த சவுண்ட் ரொம்ப ஒரு மாதிரி இல்ல. அவங்க சுமதி யாழம்மா இதுலதான் ஏதோ சவுண்ட் வந்து ரொம்ப இல்லங்கம்மா. என்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மாங்கிறது பெருமானுடைய குணங்கள் இது என்று நம்மால் வந்து முடிவு செய்ய முடியவில்லை என்பது பொருள். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னைங்கிறதுல நீ ஒண்ணு ஏண்ட கொடுத்த, நான் ஒண்ணு என்ன ஓன்ட்ட கொடுத்தேன் அப்படின்னா இதுல யாரு பெரிய கட்டிக்காரன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உனக்குள்ள அந்த பெருசெல்லாம் எனக்கு வந்துருச்சு, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன கிடைச்சிருக்கும், அதனால இந்த வியாபாரத்துல நான் தானே ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இங்க வந்து என்ன தன்மையன் என்று அறிவொன்னான்னா உன்னுடைய குணமெல்லாம் என்னன்னு யாரால சொல்ல முடியும் அப்படிங்கிற பொருள். அதுதான் என்ன இறைவன் அறிய இயலாதவன். அறிய இயலாதவன். இறைவன் நம்மால் அறிய இயலாதவன். நன்றிங்க, நன்றி, ரொம்ப நன்றி. ஐயா திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா தசகாரியத்தினுடைய 10 படிநிலைகள் சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அதை திரும்ப ஒரு தடவை சொல்ல முடியுங்களா ஐயா? சொல்லலாமா? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி முதல்ல. அதுக்கப்புறம் ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி இரண்டாவது. அதுக்கப்புறம் சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். நன்றிங்க ஐயா. சரி சார். சிற்றம்பலம் ஐயா. வணக்கங்கம்மா. சரி. குருபரன் ஆகி வந்த அருளிய பெருமை சிறுமை என்று களாதே அப்படின்னு என் மனது சொல்லிக்கிட்டே இருக்குங்க ஐயா. சிறப்புற வந்து எங்களுக்கு அகல நிகழம் சகலம் அப்படின்றதுல ஒரு வார்த்தைகள் தான் அதோடைய உட்பொருள். அதாவது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்றதுக்கு பாடல்களை நாங்க படிச்சிருவோம். நீங்க சொன்ன மாதிரி மனப்பாடம் பண்ணிடுவோம் கூட, அப்படியே கக்கிடுவோம் கூட. ஆனாலும் அது ஒவ்வொன்றையும் திரும்பி நாங்க பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு பொருளையும் உட்பொருளை பார்க்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு நான் உங்க வகுப்பு இந்த வகுப்பு விடவே கூடாது. அதாவது தொடர்ந்து அதாவது சங்கரா கலை கல்லூரிங்கிறது எங்க உயிர்ல கலந்துருக்கு.
ஏன்னா நாங்க அனைத்து பருவத்திலையும் அவங்க என்னைக்கு சித்தாந்த கையில எடுத்தாங்களோ அன்னையில இருந்தே குடும்பமா நாங்க அதில் பயணித்து கொண்டிருக்கின்ற அருளை இறைவன் கொடுத்திருக்காரு, சுவாமி கொடுத்திருக்காரு, நம்ம கையால ஒண்ணும் இல்லது. ஆனால் இந்த நிலையில் நீங்க இந்த பருவத்துக்கு நீங்க வர்றீங்கன்னு நினைச்ச உடனே நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டதான், ஐயோ ஐயா வர்றாங்க, ஐயா வர்றாங்கன்னா திருவாசகம் வருது. ஐயா வரணும், வேற ஒண்ணும் வரல. அது நிஜமா நமக்கு உந்தியார் வருதா இல்ல இதுவா 20 வருதா தெரியாது நமக்கு. ஆனா திருவாசகம் வருது. இதில் உறுதியா இருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய திருவாசகம் நமக்கு உயிர் நூல். திருவாசகத்தை விளக்கி சொல்ல ஒரு விளக்கமான ஆசிரியர் கிடைக்க அவ்வளவு சிறப்பு. அதை கொண்டு எங்களுக்கு இந்த நூல்களோட சைவ சித்தாந்த நூல்களோடு, அது முதன்மை நூலாக நீங்க கூறியது போல முதன்மை நூலான இந்த உந்தியாரில் இதை உங்களுடைய அருளால நாங்க கிடைக்க பெறுறது குருவரனாகி வந்த அருளிய பெருமை சிறுமையின்றிகள் ஆதி என்று என் மனம் மணிவாசகன் வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கு. முதலில் உங்களுக்கு வணக்கங்க ஐயா. அடுத்து எங்களை கண்டிப்பா நான் நன்றி கூற வேண்டியது எங்களோட ஐயா, என்றும் மகிழ்வாக, என்றும் புன்னகையாக, என்றும் நாங்க எவ்வளவு தொந்தரவு பண்ணாலும் ஒரு பெரியவங்க அப்படி, அதாவது நாங்க பெரியவங்க இருங்க, இந்த குழந்தைங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் இல்லைங்களா, சலுகை கிடைக்கும். வீட்டுல குழந்தைங்களை சின்ன குழந்தை செய்யுது, அத போய் நீ இப்படி பெருசா பேசுறியன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க பெரிய குழந்தைங்க இல்லையா, ஐயோ வயதானவங்க அம்மா எல்லாம் சொன்னாங்கன்னா தப்பு இருக்காது, சரி தப்பு பண்ணா போயிட்டு போறாங்கன்ற அளவுக்கு எங்களையும் ஒரு குழந்தை, எத்தனை வயசுக்கு தாண்டி எங்களை ஒரு குழந்தையாக பாவித்து எத்தனை தொந்தரவு பண்ணாலும் அந்த மகிழ்வான முகத்தோட எங்களை ஆதரிக்கும் ராதாகிருஷ்ணன் ஐயா. கண்டிப்பா அவங்களுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்து நாங்க, ஏன்னா நம்ம நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, உழன்று அதாவது பழக்கம், நம்ம பழக்கமே என்னது, பிறந்து உழல்றதுன்னு சொல்லியிருக்கீங்க. அத்துணை புண்ணியம் பண்ணிருக்கோமா தெரியாது. சுவாமியோட குரு உபதேசம் அதாவது கிடைக்க பெறுகிறது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்லும் போது குரு உபதேசம் தான் சிறந்தது. அவருடைய நீங்க சொன்ன மாதிரி உழற்றும் அப்படின்னு வரும்போது மீண்டும் பிறவாத ஒரு நிலை வரணும். அதுக்கு குரு உபதேசம் என்று ஒரு பொருள் நமக்கு நீங்க சொன்னதை வச்சு நான் புரிந்து கொண்டது. ஒரு பொருளாகிய அந்த இறைவனின் உபதேசத்தை நாம் பின்பற்ற வேண்டும். இறைவன் வேற யாரும் இல்ல, குருமார் தான் நமக்கு. குருவே சிவம் என கூறின நந்தி இல்லையா. இதெல்லாம் நீங்க எல்லாம் சொல்லி சொல்லி எங்களுக்கு எப்பயோ படுத்துக்கிட்டு நின்னுகிட்டு சொற்பொழிவுகளை கேட்டு இப்படி காதுல விழுந்தது. நாங்க இதுவரைக்கும் மனப்பாடம் பண்ணது ஒரு விஷயமும் இல்ல. இருப்பினும் உங்களை மாதிரி குருமார்களை எங்களுக்கு ஆசீர் பண்ணதுனால, அது போல நீங்க உங்களுடைய வகுப்புல கண்டிப்பா மத்த பருவத்தை விட விருப்பமா அட்டன் பண்றோன்ற முதல் விஷயம். ராதாகிருஷ்ணன் ஐயா மாதிரி அத்துணை புன்னகை நிறைந்த அந்த ஒரு பொறுமை மிகுந்த, எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வயசாயும் பொறுமை இல்லை, அவர் அவ்வளவு பொறுமை மிகுந்த ஒரு தலைமையின் தலைமையின் அடியில் இருந்து நாங்க பயன்படுறது அதை விட சிறப்பு. கலைக்கல்லூரி கண்டிப்பா, சங்கரா கலைக்கல்லூரி எங்களுடைய இந்த முதுமை பருவத்துல பெரிய ஊன்றுகோல். அத நாங்க மறுக்கவே முடியாது. சங்கரா கலைக்கல்லூரிங்கிறது மத்தவங்க எல்லாம் ஒரு வயதுக்கு அப்புறம் ரொம்ப அவ்வளவு பேசுறேன், என்ன வயசுன்னா 70 வயசுக்கு மேல 72 வயசு ஆகுது எனக்கு. இந்த வயதிலையும் நான் கம்பை ஊன்றாமல் கலைக்கல்லூரியை ஊன்றுகோல பிடித்துக் கொண்டு வாழ்வதற்கு எங்களுக்கு துணையாக நிற்கும் சங்கரா கலைக்கல்லூரி. அனைத்திற்கும் அங்குள்ள ஆசிரியர் ஞான சுமணியம்மா ஐயா, ஒவ்வொரு ஐயாவும் எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப அன்போட எங்களுக்கு வழி நடத்துறதுனால இந்த நிலையிலும் ஆனந்தமா நாங்க இருக்கோம். எவ்வளவு ஆனந்தம்னா, எங்க பிறவி பயன் கிடைச்சது இங்கதான். பிறவி இன்றி இருக்கோ காயத்திடுவால் உன்னுடைய கடல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே இல்லைங்களா. அது அவரோட விருப்பம், என்னோடது ஒண்ணும் இல்ல. அவர் காயத்துல போட போறாரோ, திரும்பி அவர் கடல் கீழே வச்சுக்க போறாரோ, அவரோட விருப்பம். ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரி ஆனந்தம் கிடைக்குதுன்னா, நம்ம ஐயா சொல்லுவாங்களே அப்பர் சுவாமிகள், மாநிலத்தில் மிகப்பிரிவு வேண்டும். அவருக்கு டான்ஸ் பாடுறதுக்கு பிரிவு கேட்டாரு. எங்களுக்கு எல்லாம் உங்களை மாதிரி குருமார்களுடன் பயணிக்க பிறவி வேண்டும் ஐயா. கொடுத்தாருன்னா அப்படி ஒரு பிறவி கொடுக்கட்டும், இல்லைன்னா கடலுக்குள்ள வச்சுக்கிட்டோம். அது போல மிக இனிய முறையில் எங்களை வழிநடத்தும் சங்கரா கலைக்கல்லூரியும் அதுல ஆசிரியர்கள் நம்ம ஐயா சீனிவாசன் ஐயா மற்றும் ராதாகிருஷ்ணன் ஐயா, இவர்களுக்கெல்லாம் மேல இந்த பருவத்தில் எங்களுக்கு ஆசிரியர் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு இதையும் நாங்க
கருத்தில் கொண்டு வழி நடப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. சிவாய நமः.